சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான் பேரை சாய்க்க பல யானைகள் சென்ற போத நீ சிங்கம்தான் அந்த எங்களுக்கு குடிநீர் வசதி செஞ்சு கொடுங்க. கோரிக்கை விடுத்த சில நாட்களில் ஓடோடி சென்று புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து கொடுத்து தாகத்தை தீர்த்த பாலா. தம்பி வணக்கம். நாங்கள் சீதாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஊரில் 600-700 மக்கள் குடும்பமும் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாது. மழை டைம் ஆனாக்கா அழுகு தண்ணி வருது. ஆனால் க்ளீனாக இல்லாதனால எங்களுக்கு ஒரு ஆரிய வாட்டர் போட்டு கொடுக்கணும். வெளியூரில் எங்கேயோ கிராமத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி எங்கள் ஊர்லேயே போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். சீதாபுரம் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உப்பா சுண்ணாம்பா தான் வருது. ஸோ இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் இருக்காங்க. நம்ம ரெண்டாவதாக வந்து ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் சீதாபுரம் கிராமத்தில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இந்த கிராம மக்களுக்கு மழை காலங்களில் குடிநீர் சரியாக இல்லை என கிராம மக்கள் KPY பாலாவிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கிராமத்தில் புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் தேசு முன்னிலையில் KPY பாலா அந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். அந்த சுவையான தண்ணீரை குடித்து பொதுமக்கள் பாலாவிற்கு நன்றி தெரிவித்த நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் தங்களது பள்ளிக்கு வெகு தூரம் நடந்துதான் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு மினி பேருந்து அல்லது ஆட்டோ ஒன்றினை ஏற்படுத்தி கொடுத்தால் பள்ளி மாணாக்கர்கள் பயன்பெறுவார்கள் என பாலாவிடம் கோரிக்கை விடுக்க ஏற்பாடு செய்து தருவதாக உறுதி கூறிய பாலாவிற்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு அடிப்படை தேவையே வந்து சாப்பிடும்போது தொண்டடிச்ச தண்ணி தான். ஸோ அந்த தண்ணியே பிரச்சனைங்கிற போது அந்த தண்ணி கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் நம்மளால முடிஞ்சது இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறையா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா. கண்டிப்பா அதை பிளான் பண்ணலாமா? நிச்சயமாமா. ஒரு மினி பஸ் மாதிரியோ ஒரு ஆட்டோ மாதிரியோ அதை பிளான் பண்ணலாம். ஷேர் ஆட்டோ மாதிரியோ சரி, கண்டிப்பா பிளான் பண்ணலாமா? ரொம்ப ஸ்கூல் பசங்களா? சரி, ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா சரிம்மா. ஒரு ஆட்டோ மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமா பசங்களுக்கு? சரி, ஒரு ஆட்டோ ஒரு மினி வேன் மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணலாமா? சரி, கண்டிப்பா நான் பிளான் பண்ணி ராஜேஷ் அவர்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா பிளான் பண்ணலாமா?